கூடக்கூடிய கூட்டம் அனைத்துமே ஓட்டா மாறாதுங்கிறது வந்து எதிர்க்கட்சிகளுடைய கண்டிப்பா மாறாது. அது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும். பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தான். விஜய் தனியா இப்படி நம்ம ஒதுக்க முடியும். எனக்கும் பொருந்தும். எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. ஆனால் விஜயை பொறுத்தளவுக்கு அப்படி இல்ல. அந்த யங் பிளட்டா இருக்கும்போதே வந்துட்டாரு. ரொம்ப ஒரு சரியான டயத்துல வந்துட்டாரு. இதே விஜய் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வந்தாருன்னா இப்ப கமலஹாசனுக்கு என்ன நிலைமையோ அதுதான் விஜய். ஆனால் கமலஹாசனோடு ஒப்பிடும்போது பல மடங்கு மக்கள் கூட்டத்தை தன் கையில வச்சிருந்தாரு விஜய். இது வந்து ஓட்டா மாறுமாங்கிற கேள்வி இந்த கூட்டத்துக்கு பொருந்த. நல்ல ஈவினிங் அழகா ஒரு மீட்டிங் போட்டாரு. வெயில் இல்ல, நல்ல லைட்டு வந்தா ஒரே மாநாடு தான் திருச்சியில. அதோட அந்த கூட்டம் போயிருச்சு. இவருக்கு கூட்டம் போடும்போதுலாம் மொட்டை வெயில போடுறாரு. எங்கெங்கோ கிளம்பி வரான். சோறு கிடையாது, அப்போ நிழல் கிடையாது, மயக்கம் போட்டு விடுறான், சாவுறான். அப்ப இந்த கூட்டமும் கமலுக்கு வந்த கூட்டம் ஒண்ணா இல்ல. அப்ப இப்படி வெறி கொண்டு வருகிற கூட்டம் யார் ஓட்டு போட போகுது இல்லையா? அந்த லாஜிக் இருக்குல்ல. ஏன் அதை மட்டும் புரிஞ்சுக்காம கூட்டம் ஓட்டா மாறாது, எல்லாருக்கும் கூட்டம் ஓட்டா மாறாது இப்படி சொல்வதுங்கிறது புலமொழி.